பிஆர்டி டாக்குமெண்ட் வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து முக்கியம். பிஆர்டினா என்ன? ப்ராடக்ட் ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட். என்னோட ப்ராம்ப்ட்டை இன்னும் கிளியரா ஒரு ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷனோட ஸ்பெசிஃபிக்கா கொடுத்தா யூ ஆர் சேயிங் தி அவுட்புட் வில் பி பெட்டர். இந்த மேக் பிஆர்டி பண்ணீங்கன்னா உங்களுடைய டெவலப்மெண்ட் சைக்கிள்லயே ஒரு 70 to 80% டைம் வந்து ரெடியூஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் கைட் டு மேக் a ப்ராடக்ட். ஐ அம் சூப்பர் கிளாட் டு ஹேவ் மனோஜ் வித் us. அண்ட் மனோஜ் உங்க எல்லாருக்குமே தெரியும், ஏஐ டூட் நிறைய பார்த்திருப்பீங்க யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல. எக்ஸாம்பிளோட சொல்லுங்களேன், லைக் இப்போ வந்து என்ன மாதிரி இன்புட் கொடுப்பாங்க, நீங்க எப்படி அவுட்புட் கொடுப்பீங்க? இப்போ நார்மலா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு ஐடியேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என் டீம்ஸ் வந்து சேல்ஸ் டீம், அவங்களுடைய டெய்லி காலையும் நான் ரெக்கார்ட் பண்ணி அனலைஸ் பண்ணணும். என்ன பேக் எண்ட் யூஸ் பண்ணணும், என்ன டெக் யூஸ் பண்ணணும், எப்படி வந்து கலர் தீம் யூஸ் பண்ணணும், இது எதுவுமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து இந்த டைட்டில் சொன்னா போதும், ஜென்ரேட்டர் பிஆர்டி ப்ராம்ப்ட்னு சொன்னாக்க எல்லாமே சொல்லிடும். ஃபுல் ஸ்டாக் இப்போ என்னன்னா ஃப்ரண்ட் எண்ட் வந்து லவபிள், எஸ், அதுக்கப்புறம் பேக் எண்ட் வந்து பைத்தான் கஸ்டம் கோட். ஸோ சிச்சுவேஷன் என்னன்னா நம்ம வந்து ஒரு வைப் கோடிங் கான்ஃபரன்ஸ்ல இருக்கோம். ஸோ உங்களோட ஜாப் என்னன்னா, என்கிட்ட ஒரு 5 minutes தான் டைம் இருக்கு. 5 minutes பேசி எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு மேக் பிஆர்டியை வந்து எனக்கு புரிய வைக்கணும். மனோஜ், ஸோ அந்த ரோல் பிளே டெமோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? சத்தியமா இது வந்து எப்படி சொல்றது, எனக்கு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஒன் மோர் எபிசோட் ஆஃப் மைக்ரோசாஸ் மூவ்மெண்ட். ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான செட்டப். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து யாரெல்லாம் கூப்பிட்டு வந்து பேசணும் அப்படின்னா, மைக்ரோசாஸ் எய்தர் பில் பண்ணி ஒரு ரெவன்யூ ஸ்கேல் பண்ணாங்க ஆர் மைக்ரோசாஸ்க்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றாங்க. பட் நான் ஒரு நியூ சீரிஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சேன், வேர் தெர் ஆர் சோ மெனி பீப்புள் இன் அண்ட் அரவுண்ட் அஸ் ஹூ ஆர் பில்டிங் மைக்ரோசாஸ் ப்ராடக்ட்ஸ். ஸோ அவங்கள கூப்பிட்டு அந்த ப்ராடக்ட் எதுக்காக பில் பண்ணாங்க, யாருக்கு பில் பண்ணாங்க, அது எப்படி பண்ணாங்க, அண்ட் அதை வந்து எப்படி மார்க்கெட் பண்ண போறாங்க அப்படின்னு ஐ வாண்ட் டு டாக் டு them and understand. And first guest, I am super glad to have Manoj with us. And Manoj உங்க எல்லாருக்குமே தெரியும், ஏஐ டூட் அப்படின்னு வந்து யூடியூப்ல நிறைய பார்த்திருப்பீங்க, யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல. மனோஜ் இஸ் a good friend. So last week நாங்க மீட் பண்ணி பேசணும், and then we decided சரி ஓகே இதை வந்து மனோஜ் வச்சு கிக் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சேன். மனோஜ், thank you so much. Thank you bro. First of all, சஞ்சீவ் என்சி ப்ரோ என்னுடைய மானசீக குரு. ஏன்னாக்க ஐ வாஸ் ஸ்டக் சம்வேர். அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு புஷ் தேவைப்பட்டது. ஸோ சஞ்சீவ் என்சி ப்ரோ இஸ் ரியலி புஷ் ஃபார் மீ. அதனால தான் நான் இங்க இருக்கேன். கிரெடிட்ஸ் டு சஞ்சீவ் என்சி ப்ரோ. தேங்க்யூ. அவர் வந்து தமிழ் கம்யூனிட்டிக்கு மைக்ரோசாஸா பண்றது இட்ஸ் பிக் அசெட் ஃபார் அஸ் ஆக்சுவலி. தேங்க்யூ so much bro, very kind. And thanks for social legal office also. ஏன்னா ஒரு நல்ல செட்டப்ல நம்ம ஒரு ஹை குவாலிட்டி வீடியோ பண்றோம். ஸோ அதனால தேங்க்யூ ஃபார் social legal office ப்ரோ. சூப்பர். இது வந்து லைக் எனக்கு அந்த ஃபோக்கஸ் ஃபுல்லாவே இந்த இதுல ஐ வாண்ட் டு பி ஆன் த ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இப்போ உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். And then like you've done so many things and you're also in a full time job. எனக்கு ஸ்பெசிஃபிக்கா என்னன்னா, let's start with what is this make PRD? Okay, the make PRD ஆக்சுவலா இது எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஐ ரெகுலர்லி யூஸ் டு கண்டென்ட் வந்து போட்டுக்கிட்டே இருப்பேன் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம். இந்த கண்டென்ட் போடுறப்ப கண்டென்ட் போடுறோன்னா ரிசர்ச் பண்ணி போடுறப்போ வில் கெட் சம் ஐடியேஷன். இந்த ஐடியேஷன் எங்கே வருதுன்னா, பிஆர்டி டாக்குமெண்ட் வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து முக்கியம் அப்படிங்கிறது ஆன் ஜென்ரல். ப்ரோக்ராம் மேனேஜராக இருக்கட்டும், இல்லை ஒரு ப்ராடக்ட் இருக்குனாலே பிஆர்டி டாக்குமெண்ட் ரொம்ப முக்கியம். பிஆர்டினா என்ன? ப்ராடக்ட் ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட். இப்போ ஒரு ப்ராடக்ட் பண்ணுறோன்னா ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் இப்படி தான் இருக்கணும், இந்த டெக் ஸ்டாக் தான் இருக்கணும், இந்த மாதிரி யூசருக்கான டார்கெட்டட் ஆடியன்ஸ்க்கு தான் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது தெளிவாக அந்த டாக்குமெண்ட்ல இருக்கும். அதுதான் வந்து சாஃப்ட்வேர் டீமா இருக்கட்டும், டெஸ்டிங் டீமா இருக்கட்டும், எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணி தான் வந்து அந்த டெவலப்மெண்ட் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ப்ராடக்ட் முக்கியமா டெவலப் ஆகுதுன்னா பிஆர்டி டாக்குமெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து இப்போ ஏராக்கு முன்னாடில இருந்தே பிஆர்டி டாக்குமெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து இப்போ மேக் PRD.A அப்படிங்கிறப்போ ஒரு வைப் கோடிங் ஆஸ் யூஷுவல் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் மைக்ரோசாஸில் வந்து வைப் கோடிங் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. மைக்ரோசாஸ் நீங்கள் பில்ட் பண்ணால் வைப் கோடிங் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வைப் கோடிங்கில் பீப்புள் டேரக்ட்லி கோயிங் அண்ட் டேரெக்டாக வந்து ப்ராம்ப்ட் போட்டுக்கிறாங்க, டேரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டுருவாங்க. விச் மீன்ஸ் அது வந்து ரொம்ப அவுட்புட் வந்து அவ்வளோ அக்யூரஸியாக வராது. ஓகே, இப்போ வந்து வைப் கோடிங் நீங்கள் சொல்கிறது என்னன்னா, நான் எனக்கு ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் லெட்ஸ் எனக்கு ஒரு டாஸ்க் மேனேஜர் வேணும்னா பில் மீ டாஸ்க் மேனேஜர் அப்படின்னு நான் போடுறதுன்றது ஒரு பேசிக்கான எக்ஸாக்ட்லி. அது வந்து ஒரு டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஆனா இங்க இருக்கிற மார்க்கெட்ல இருக்கிற வைப் கோடிங் டூல் சே லவபிள், V0, போல்ட், இந்த மாதிரி நிறைய ரெப்ளிட், கர்சர், இது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்குன்னு அந்த டூலுக்குன்னு ஒரு சிஸ்டம் ப்ராம்ப்ட் இருக்கு. ஸோ அந்த சிஸ்டம் ப்ராம்ப்ட்ல நீங்க அடாப்ட் பண்ணி ஒரு பிஆர்டி ப்ராம்ப்ட் எழுதிங்கன்னா அவுட்புட் அக்யூரசி ஒரு 80% கிட்ட வரும். ஸோ அதை எப்படி நம்ம டிஃபைன் பண்றோம், சரி அவுட்புட் இப்படி வருது, பட் இதுதான் பெயின் ப்ராப்ளமும் கிட்ட கிடையாது. நீங்க எந்த டூல் எடுத்தாலுமே $20 இருக்கும், கரெக்டா? அதுல வந்து நீங்க ஃபியூ சேஞ்சஸ் பண்ணோடனே பாதி பேர் அதனாலேயே ட்ராப் பண்ணிடுவாங்க. ஏன்டா நம்ம வந்து ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ணணுன்ற அளவுக்கு போயிட்டோம். பிளஸ் கீப்பான் வந்து இப்போ இருக்கிற டூலுமே வந்து கீப்பான் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ இதுல வந்து இந்த மேக் பிஆர்டி
பிஆர்டி பண்ணீங்கன்னா உங்களுடைய டெவலப்மெண்ட் சைக்கிள்லேயே ஒரு 70 to 80% டைம் வந்து ரெடியூஸ் பண்ணும். இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் கைட் டு மேக் அ ப்ராடக்ட். இந்த பிஆர்டி ப்ராம்ப்ட் இருந்தாக்க யூ வில் கெட் அ பெட்டர் ப்ராடக்ட் இன் லெஸர் ப்ராம்ப்ட். ஓகே. சோ இப்போ எனக்கு புரிஞ்சுக்கிறது என்னன்னா, மேக் பிஆர்டி அப்படின்ற ப்ராடக்ட் யூஸ் பண்ணா இப்போ நான் டைரக்டா ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கறதுக்கு பதிலா நான் என்னோட ப்ராம்ப்ட்டை இன்னும் கிளியரா ஒரு ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷனோட ஸ்பெசிஃபிக்கா கொடுத்தா யூஆர் சேயிங் தி அவுட்புட் வில் பி பெட்டர். எக்ஸாக்ட். சூப்பர். ஓகே, இது வந்து ஏன் இந்த ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க? மெயின்லி வந்து நான் NI10ல வந்து இந்த மேக் பிஆர்டியை வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோவை பில்ட் பண்ணேன். ஸோ வெனவர் ஐ நீட் ஐடியேஷன் எனக்கு வந்து பிஆர்டி ப்ராம்ப்டாக கொடு, இதுதான் அந்த NI10. அது இன்னும் யூடியூப்ல இருக்கு. ஸோ அதில் வந்து ஒரு வெஸ்டர்ன்லேருந்து ஒருத்தர் வந்து அதை பார்த்துட்டு, ஈவன் தோ நான் தமிழில் பேசியிருந்தாலும் அவர் வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஓகே, ஸோ இதுக்கான மார்க்கெட் என்ன இருக்குன்னு நான் அப்போ ரிசர்ச் பண்ணுறேன். ஸோ இதை ரிசர்ச் பண்ணுறப்ப வைப் கோடிங்கில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் ஐடியா வந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக போய் நீங்கள் சொன்னதான் டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் போடுவோம். பட் ஆஃப்டர் ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் என்ன தெரியுதுனாக்க, இந்த பிஆர்டி ப்ராம்ப்ட் வந்து பயங்கரமா ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்றதுல ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த பிஆர்டி ப்ராம்ப்ட்ல என்னென்ன இருக்குன்னாக்க, ப்ரிசைஸ் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க் நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம். பிளஸ் அந்தந்த டூலுக்கான சிஸ்டம் ப்ராம்ப்டையும் அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பண்றதுனால தான் அது வந்து கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் வருது. இதுக்கான தேவை வந்து எப்போ வருதுன்னா, வைப் கோடர்ஸ் எல்லாருமே வந்து பிஆர்டி ப்ராம்ப்ட் போடாம பண்றப்போ அவுட்புட் வரல. ஸோ பிஆர்டி ப்ராம்ப்ட் தேவைப்பட்டதுன்னு ஐ ஃபீல். ஓகே. ஸோ இப்போ அவுட்புட் வரலன்னு சொல்றது என்னன்னா, நமக்கு அக்யூரேட்டா வரல. அது ஒரு லெட்ஸ் சே ஒரு ஐடியா டு ப்ராடக்ட் வந்து ஒரு 20 ஐட்ரேஷன்ஸ் நம்ம போட்டு மாத்தி போட்டு வரதுக்கு பதிலா இப்போ மேக் பிஆர்டி யூஸ் பண்ணா எனக்கு எக்ஸாக்ட்டா என்ன ப்ராம்ப்ட், அது ஒரு க்ளோசர் டு தி ஃபைனல் அவுட்புட் மாதிரி நமக்கு வந்துரும். க்ளோசர் டுன்றதோட உங்ககிட்ட கண்ட்ரோல் இருக்கும். ஏன்னாக்க அந்த ஃப்ரேம் ஒர்க்கே எப்படி இருக்கும்னா, எப்படி வந்து ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இருக்கணும், எது ஃப்ரண்ட் எண்ட், எது பேக் எண்ட், எது டேட்டா பேஸ் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா அந்த பிஆர்டி ப்ராம்ப்ட்ல நம்ம கொடுத்துரும். ஸோ அப்போ இருக்கிறப்போ யூ கேன் ஏபிள் டு எடிட் த ப்ராடக்ட். நீங்க வந்து அந்த ப்ராம்ப்ட்லயே எடிட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த ஐடியேஷன்ல இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்க ஃபுல்லாவே செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுல வந்து நம்ம நார்மலா நீங்க பிஆர்டி ப்ராம்ப்ட் எழுதணும்னு வச்சுக்கோங்க, ஈவன் தோ ஏஐல வச்சு நீங்க எழுதலாம். பட் இட் டேக்ஸ் அரௌண்ட் 1 or 2 hours நீங்க எஃபர்ட் போடணும். அதுல வந்து மிஸ்டேக்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. பட் இஃப் யூ ஹாவ் அ சொல்யூஷன், அதுதானே மைக்ரோசாஸ். ஒரு சின்ன சொல்யூஷன் நம்ம தரோன்றப்போ ஐ ஃபீல் தட் இது ப்ராடக்ட்டுக்கான குவாலிட்டி இருக்கு. பிளஸ் அதனால தான் இட்ஸ் பில்ட். சூப்பர். ஸோ இது வந்து இந்த ப்ராப்ளம் நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. இது ஒரு பர்சனல் ப்ராப்ளம் நீங்களே ட்ரை பண்ணி யூ ஆர் ஆல்சோ an ஆடியன்ஸ் ஃபார் திஸ் ப்ராடக்ட். பட் இந்த ப்ராடக்ட் பில்ட் பண்ணா இதுக்கு மார்க்கெட் இருக்கு, இது வந்து நிறைய பேர் வாங்குவாங்கன்ற கன்விக்ஷன் எப்படி வந்து நீங்க யாரையாவது பேசுனீங்களா? ஹவ் டு யூ வேலிடேட் திஸ்? இது வந்து ஆக்சுவலி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, வைப் கோடிங் வந்து இப்போ ரீசெண்டா ட்ரெண்ட் ஆச்சு. நான் வந்து வைப் கோடிங் 101 சொல்லிட்டு ஒரு சீரிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைம்ல வந்து நானே டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு பி ஃப்ராங்க் வந்து நான் எடுத்த உடனே பிஆர்டி ப்ராம்ப்டிங்லாம் போல. ஆஃப்டர் ரிசர்ச் தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ நீங்க கேட்டது என்னன்னா, இது யாரு ஆடியன்ஸ், எப்படி இது வந்து பொட்டன்ஷியல் ஆடியன்ஸ் இருக்காங்களான்னு எப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஐ டாக் டு தி பீப்புள். வைப் கோடிங் பண்ற பீப்புள்கிட்டலாம் நான் பேசினேன். எங்க பேசினா ரெடிட், ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு தெரியும். அண்ட் தென் யூடியூபர்ஸ், சில யூடியூபர்ஸ்லாம் வைப் கோடிங் பத்தி போடுறவங்கள்ட்டே நான் ஐ வாண்டட் டு டெஸ்ட் இட் அவுட். நீங்க டைரக்டா ரீச் அவுட் பண்ணியே பேசுவேன். அப்போ பேசுறப்ப அவங்களும் அதே தான் ஃபீல் பண்ணாங்க. டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்றப்போ ஒரு 3-4 இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறம், ஐட்ரேஷனுக்கு அப்புறம் ஐ ஃபீல் ஸ்டக் அண்ட் டைரக்ஷனே தப்பா போற மாதிரி இருக்கு. அதனால என்ன பண்ணலாம்னா, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பிஆர்டி ப்ராம்ப்ட் கொடுக்குறப்ப யூ வில் சேவ் த காஸ்ட், டைம் அண்ட் டெவலப்மெண்ட்டோடைய குவாலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகுதுன்றத சொல்றப்போ தே லவ்விங் இட். ஸோ அப்போ தெரியுது. நார்மலாகவே இப்போ லவபிள்ல ஒரு டேட்டா சொல்றாங்க என்னன்னா, டெய்லி வந்து 6000 ப்ராடக்ட் கிட்ட டெய்லி வந்துட்டு இருக்கு. விச் மீன் 6000 வைப் கோடர்ஸ் இருக்காங்க ஒரு டூல்ல மட்டும். ஸோ நம்மளோட ப்ராடக்ட்ல பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா வைப் கோடிங் டூலோடைய சிஸ்டம் ப்ராம்ப்ட்ல இருந்து தான் நம்ம ட்ரையிங் டு மேக் அ பிஆர்டி ப்ராம்ப்ட். அப்படி இருக்கிறப்போ ஐ ஃபீல் தட் இது வந்து கொஞ்சம் பொட்டன்ஷியலா இருக்கும். ஏன்னா பீப்புள் டெய்லியுமே ஒரு ப்ராடக்ட் ஜஸ்ட் லைக் தட் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் ஒரு ஐடியேஷன் வருதுன்னா டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் போறாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஆர்டி ப்ராம்ப்ட் பண்றாங்க. சூப்பர். இது வந்து யார் யூஸ் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? பேசிக்கலி வைப் கோடர்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ வைப் கோடர்ஸ்னா நம்ம சிம்பிளா சொல்லிடக்கூடாது. who are into the மைக்ரோசாஸ் இந்த ஃபோரம்ல இருக்கிறவங்களும், பிளஸ் நிறைய பேர் இந்த ஆட்டோமேஷன் பண்றவங்க, ஒர்க் ஃப்ளோ பண்றவங்க ஒரு டூலா தரணும். ஒரு வந்து எனக்கு அவ்வளோ ஐடியாலாம் கிடையாது, ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாம் கிடையாதுன்றப்போ அவங்களுக்கு இது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா. ஓகே, அது ஒரு நான் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட்ல இருந்து இப்பதான் வைப் கோடிங் வரேன். ஆனா இப்போ நான் வந்து பண்ற அவுட்புட் விட எனக்கு இன்னும் பெட்டர் ரிசல்ட்ஸ் வரணும் அப்படின்னா சம்திங் லைக் மேக் பிஆர்டி.
எக்ஸாக்ட். சூப்பர். சோ இப்போ இந்த ப்ராடக்ட்டோட ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. இப்போ வந்து என்ன ப்ராடக்ட் நம்ம யாருக்காக பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு. Now I want to get into நீங்க இதை எப்படி பில்ட் பண்ணீங்க and your building process and like what is your background? Are you a technical person? Exactly. I'm actually an automation engineer. So Python எனக்கு நல்லா தெரியும். So அதுக்கப்புறம் I upskilled AI. So இதுதான் என்னோட ஜர்னி. over 10 years experience இருக்கு. So அதனால எனக்கு எல்லாமே தெரியுமானா கிடையாது. keep on learning தான். அப்படிதான் மைக்ரோசாஸ் I learn from you. நான் அதை நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஆட்டோமேஷன் நல்லா பண்ண தெரியும். ஸோ ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன் நல்லா பண்ணுவேன். ஸோ அதுல இருந்து ஏஐ ஏஜென்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஏஐ ஏஜென்ட் எப்படி பீப்புள்கிட்ட செல் பண்றது அது வரைக்கும் எனக்கு தெரியும். பட் அந்த ஏஐ ஏஜென்ட் ஒரு யூசருக்கு ஒரு டீமோட நின்றுடுச்சு. பட் வெஸ்டர்ன்ல என்ன பண்றாங்கன்னா செல்ல ஏஜென்ட் அஸ் அ ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு ஃபோரம்ல வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நான் ரிசர்ச் பண்றப்ப அவங்க ஒன்றும் பண்ணல, அதையே வைப் கோடிங்ல மாத்துறாங்க. அந்த மாதிரி நான் பாக்குறப்போ ஓகே நம்மளுக்கு என்னன்னா ஒரு லாஸ்ட் ஸ்டெப்ல இருக்கும். ஒரு 80% பண்ணிட்டோம், ஒரு ப்ராடக்டா மாத்தணும்னா ஒரு 20-30% நம்ம ஸ்டக் ஆகி இருக்கிறோம் அப்படின்றத ஐ ஃபீல்ட். ஸோ அப்போ என்ன பண்றேன்னா நீங்க சொன்ன மாதிரி தான் இது என்ன மாதிரி டெக் யூஸ் பண்ணணும் எப்படி டெவலப் பண்ணோம்னா இப்போ வந்து NITலயே வந்து நம்ம கொடுக்கலாம் மோஸ்ட் ஆஃப் தி இப்போ யூசர். ஒரு NITன்னா என்னன்னு ஒரு ஷார்ட் இன்ட்ரோ மட்டும் சொல்லுங்க. NIT வந்து நோ கோட் டூல். இட்ஸ் ஆக்சுவலி ஒரு ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன் பண்ணலாம், இல்ல ஏஐ ஏஜென்ட் பண்ணலாம், ஒரு மல்டி ஏஜென்ட் சிஸ்டமும் நீங்க பண்ணலாம். ஸோ பியூர்லி வந்து தேர்ட் பார்ட்டி ஒரு 3000 அப்ளிகேஷன் வரைக்கும் இருக்கு, அதெல்லாம் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம், ஏஐ ஏஜென்ட்ஸ் பில்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே நோ கோட் டூல் தான், அதனால நோட்லயே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து இப்போ எனக்கு எக்ஸாக்டா எனக்கு இஃப் திஸ் தென் தட் மாதிரி ஒரு இன்புட் வருது, இது வந்தா இது பண்ணு, இது வந்தா இது பண்ணுன்றத நம்ம எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ நீங்க மைக்ரோசாஃப்ட்ல வைப் கோடிங் பண்ணி ப்ரோட்டோடைப் MVP பண்ணுவாங்க. பட் எனக்கு வந்து ரியல் MVP NIT தான். ஸோ NITல நான் வந்து மினிமம் ஒரு 30 to 40 ரியல் யூஸ் கேஸ் நான் பண்ணிருக்கேன். அந்த 30-40மே ப்ராடக்டா மேக் பண்ற கேப்பபிலிட்டி இப்ப இருக்கு. ஐ வாண்டட் டு டெஸ்ட் இட் அவுட் வித் மேக் PRD. ஸோ அந்த NITல வந்து நம்ம ஒரு MVP மாதிரி பண்ணி யூஸ் பண்ணப்போ நல்ல அவுட்புட் வந்தது. ஸோ இதை வந்து ப்ராடக்டா மாற்றணும். அப்படி NIT வந்து ஒரு குட்டி ஒரு 30 மெம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். பட் ஐ வாண்ட் அ யூசர் லைக் 1000 மெம்பர்ஸ் வேணும்னா NIT வந்து சர்வர் ப்ரொவைடர் மெயின்டெனன்ஸ் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்போ நம்ம என்ன ஃபீல் பண்ணோம்னா ஓகே இதை ப்ராடக்டா கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்குள்ள வந்து என்னென்ன டெக்லாம் வேணும்ன்றது தான் அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து உங்களுக்கு NIT தெரியும், அதாவது இந்த கோர் ஒர்க் ஃப்ளோ எப்படி பண்றதுன்னு தெரியும், ஆனா சாஃப்ட்வேரா மாத்துறது ஸ்பெசிஃபிக்கா சாஸா எப்படி மாத்துறது தெரியாது. ஓகே சூப்பர். அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? ஸோ இப்போ என்ன பண்றோம்னா இந்த NIT தான் பேக் அண்ட் இன்ஜின். இப்போதைக்கு என்னன்னாக்கா எனக்கு இன்புட் வந்ததுனாக்கா எப்படி ப்ராசஸ் ஆகி எப்படி அவுட்புட் வரும். இங்க ப்ராசஸ்ங்கிறது என்ன சொல்றோம்னா அவங்க பீப்புளுக்கு வந்து என்ன டைட்டில், அதாவது எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றாங்களோ அவங்களுக்கான PRD ப்ராம்ப்ட் தரணும். ஸோ இதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லுங்களேன். லைக் இப்போ வந்து என்ன மாதிரி இன்புட் கொடுப்பாங்க, நீங்க எப்படி அவுட்புட் கொடுப்பீங்க? இப்போ நார்மலா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு ஐடியேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என் டீம்ஸ் வந்து சேல்ஸ் டீம் அவங்களுடைய டெய்லி காலையும் நான் ரெக்கார்ட் பண்ணி அனலைஸ் பண்ணும். ஸோ இதுதான் வந்து அவங்களோட ஐடியேஷன் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு எது ஃப்ரண்ட் அண்ட் என்ன பேக் அண்ட் யூஸ் பண்ணணும், என்ன டெக் யூஸ் பண்ணணும், எப்படி வந்து கலர் தீம் யூஸ் பண்ணணும், இது எதுவுமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து இந்த டைட்டில் சொன்னா போதும், ஜென்ரேட்டர் PRD ப்ராம்ப்ட்னு சொன்னாக்க இட் வில் கிவ் எல்லாமே சொல்லிடும். ஸோ அதில் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்ட்ல ஹெட்டர் வந்து என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஐகான்ஸ்லாம் யூஸ் பண்ணா இல்லை இந்த மாதிரி ஸ்மைலிஸ்லாம் யூஸ் பண்ணாக்க இட் நோஸ் தட் அது எவ்வளோ முக்கியமானது அப்படின்ற மாதிரிலாம் தெரியும். ஸோ நீ LLM நீங்க யூஸ் பண்ணாலுமே இதெல்லாம் தெரியும். ஸோ அப்படி இருக்கிறப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் பண்றோம். PRD ப்ராம்ப்ட்ங்கிறது ஜஸ்ட் லைக் தட் ப்ராம்ப்ட் இல்லாம we are adding the value to that. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ NITங்கிறது MVP with back end engine. So அதுதான் இப்போ back end. சூப்பர். ஓகே இப்போ back end உங்களுக்கு ரெடி. ஏன்னா வந்து ஆல்ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து இப்போ ஃப்ரண்ட் end பண்ணணும். ஃப்ரண்ட் end மட்டும் இல்ல, இப்போ SaaSனா ஒரு ஹோஸ்டிங் தேவை, டேட்டாபேஸ் தேவை, அதை வந்து நம்ம வந்து லைக் அதை எங்கேயாவது ப்ராப்பரா ஹோஸ்ட் பண்ணி மார்க்கெட் பண்ணோம். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி கத்துக்கிட்டீங்க? ஸோ ஆக்சுவலி நான் அங்கே தான் ஸ்டக் ஆனேன். ஸோ ஓப்பனாக சொல்லணும்னா இப்போ வரைக்குமே நான் NITல ஒரு 2-3 ஹவர்ஸ்லேயே வந்து பில்ட் பண்ணிடுவேன். எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் ஐ சிட் அண்ட் டிபக் பண்ணி நான் பண்ணிவிடுவேன். அதுலேருந்து எப்படி போகிறதுன்னு எனக்கு உண்மையாலுமே தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இதுக்கு ஒரு UI ட்ரெஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுறப்போ ஐ ஸ்டார்டட் லேர்னிங் ரியாக்ட். ஆக்சுவலி நம்ம சரி படிச்சுட்டே இறங்கிடலாம் அப்படின்னு. பட் அது தேவையில்லை, இப்போ இருக்கிற ஏரால அது தேவையில்லை. பிளஸ் என்னோட டீம்மேட்ஸ்லாம் இருக்காங்க, திரு, ஷக்கில் அண்ட் சித்தார்த், இவங்கலாம் என்னோட டீம்மேட்ஸ் தான். அவங்க எல்லாருமே ஃபீல் தட் இப்போதைக்கு இது பண்ண தேவையில்லை, பிகாஸ் பேக் எண்ட் வந்துடுச்சு. ஃப்ரண்ட் எண்ட்ல பண்றதுக்கு நவ் த எரா இஸ் வைப் கோடிங். ஓகேவா? ஸோ அந்த வைப் கோடிங் எரால ஃப்ரண்ட் எண்ட் பண்றதுக்கு நம்ம வில் ஸ்பெண்ட் அ டைம். அப்படின்றப்போ வைப் கோடிங்க ஆக்சுவலி ஐ லேர்ன்டு தான். நீங்க நார்மலா பண்ற வைப் கோடிங்க்கும் கொஞ்சம் படிச்சுட்டு வைப் கோடிங் பண்றதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. எப்படிலாம் ப்ராம்ப்ட் கேட்கணும், எப்படிலாம் வந்து ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் பண்ணணும், எப்படி வந்து டெஸ்ட் பண்ணணும். வைப் கோடிங்கே தந்தாலுமே அது கரெக்டாக தராதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு 60 to 70% அக்யூரேசி தரும். நான் சொல்றது 2-3 மந்த்துக்கு முன்னாடி. ஸோ அப்படி இருக்கிறப்போ வி யூஸ் டு டூ த வைப் கோடிங் அண்ட் அப்போ தெரிஞ்சிச்சு ஓகே
பிஆர்டி ப்ராம்ப்ட் வச்சே நம்ம வைப் கோடிங் பண்ணலாம் அப்பயே ஆரம்பிச்சோம். ஸோ இந்த பிஆர்டி ப்ராம்ப்ட்டுக்கு யூஐ வந்து இந்த டூல்ல இருந்து எடுத்த ப்ராம்ப்ட்டை வச்சு நாங்க வந்து ஒரு யூஐ பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூஐ எதுல பண்ணோம்னா லவபிள்ல. ஸோ அதுதான் வந்து யூஐ வந்து பண்ணிட்டோம். இப்போ பேக் எண்ட் வந்து N8Nல இருந்தது 2 மெத்தட்ல பண்ணோம். ஸோ பைத்தான் கோடா அதை கன்வெர்ட் பண்ணோம். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அவுட் பண்றதுக்கு N8Nல வெபுக் இருக்கும். ஸோ அதை வச்சு நாங்க கனெக்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ யூசர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணாங்கன்னா N8Nக்கு தான் வரும் ஃபர்ஸ்ட். ஸோ அப்படிதான் ஸ்டார்டட். பட் இப்போ வந்து நிறைய யூசர்ஸ் வேணும்ன்றதுனால இது அப்படியே பைத்தான் கோடுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இப்போ N8Nல வெபுக்னா இப்போ N8Nல ஒரு ஒர்க் ஃப்ளோ இருக்கு. அதை வந்து நம்ம ஒரு ஃப்ரண்ட் எண்ட் மூலமா கால் பண்ணலாம். ஸோ ஒரு URL கொடுத்துருவாங்க N8Nல, நம்ம வந்து அதுக்கு கால் பண்ணா இப்போ இந்த N8N லாஜிக் ரன் ஆயிட்டு ஒரு ரிப்ளை வரும். எக்ஸாக்ட்லி. ஸோ வெபுக்குங்கிறது 24 பார் லிசன்ல இருக்கும். ஸோ நீங்க எப்போ வந்து ஹிட் பண்ணாலுமே இங்க வந்து வந்துடும். ஸோ நீங்க உங்களுக்கான இன்ஜின் ரன் ஆயிட்டு அவுட்புட் வந்துடும். ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் அப்படிதான் நம்ம ஆரம்பிச்சோம். அப்படிதான். அப்படி இப்போ வந்து இன்னைக்கு நம்ம ஒரு ஃபுல் ஸ்டாக் ஆப் பண்ணோம், சாஸ் பண்ணோம், இந்த செட்டப் ஒர்க் ஆகும் போதும். ஸோ இப்போ N8Nல டேட்டாபேஸ் ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணலாம். சூப்பர் பேஸ் ஆட் பண்ணலாம். பேமெண்ட் ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணலாம். ஓகே. ஸோ நீங்க பேமெண்ட் அங்க கிளிக் பண்ணீங்கன்னா அங்கேருந்து வெபுக் கால் பண்ணி பேமெண்ட்டுக்கு போகும். ஸோ ஒரு 20 மெம்பர்ஸ் டு 50 மெம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். N8N ஒர்க் ஃப்ளோ வித் யூஏ ஃபைன். என்ன ஓகே ஹோஸ்டிங் கூடமே நீங்க வந்து அது ஒரு ஸ்டெப் இருக்கு, நம்ம பேசலாம். பட் அதுவுமே சிம்பிள் ஸ்டெப் தான். ஸோ அதை வந்து ஈஸி இதெல்லாம் வந்து நம்ம கீப் ஆன் ஃபெயில் பண்ணி கத்துக்கிட்டது. ஆமா. ஸோ இப்போ நீங்க கேட்ட அந்த கொஸ்டின்ல என்ன, பேக் எண்ட் வந்து N8Nல தான் இருந்தது இந்த ஸ்டேஜ் வரைக்கும். தென் ஃப்ரண்ட் எண்ட் வந்து எங்க இருந்ததுன்னா லவபிள் இருந்துச்சு. ஸோ டெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட். சூப்பர். இப்போ வந்து அதே இடத்துல இருக்கா இல்லைன்னா பைத்தான் மாத்தணும் அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன ஸ்டெப்? அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஓகே நம்ம ஏன் N8Nல இருந்து ஃபர்ஸ்ட் வெளியில வரோம்னாக்க லார்ஜ் ஆடியன்ஸ் வந்தா எப்படி இருக்கும், நாங்களே தான் அதை கொஸ்டினா எடுத்துக்கிட்டு அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். பிகாஸ் வந்து நம்ம சாஸா போறோம், மைக்ரோ சாஸா போறோம்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத லேர்ன் பண்றப்போ we thought that டேட்டாபேஸ் நம்மளுக்கு வேணும். என்ன பண்றோம்னா அது அகைன் எங்க எப்படி ரியாக்ட் படிச்சோமோ அதே மாதிரி இங்க போயிட்டு போஸ்ட்கிரஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றோம். நிறைய இஷ்யூஸ் வருது. ஏன்னா N8Nல வந்து போஸ்ட்கிரஸ் ஈஸியா பண்ணிடலாம். பட் நீங்க பைத்தான் கோட்ல மைக்ரேட் பண்ணிட்டு போஸ்ட்கிரஸ் பண்றப்போ விச் இஸ் ஆக்சுவலி மேக்கிங் த இஷ்யூஸ் அங்கதான் ஆரம்பிக்குது. ரொம்ப டீபக் பண்றோம், டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி ஐ ஃபெல்ட். அப்பதான் என்ன பண்றோம்னா, ஓகே லவபிள்ல சூப்பர் பேஸ் கனெக்ஷனே இருக்கு, நம்ம எதுக்கு அதை பண்ணோம்? 50,000 யூசர்ஸ் வரைக்கும் அவங்க தர போறாங்க. நம்மளோட டார்கெட்டுங்கிறது நம்மளுக்கு 1000 லெவலுக்கு வந்தாக்க போதுன்ற மாதிரி தான் பில் பண்ணிருக்கோம். போதுன்றதை விட அப்போ நம்ம அடுத்து போலான்னு கத்துக்கலாம். எக்ஸாக்ட்லி அந்த வேர்டு தான். அதனாலதான் மென்டர் சொல்றது. ஸோ 1000 வந்தாக்க என்ன ரியாக்ட் ஆகுது? ஏன்னா இப்போ நம்ம வந்து 20 to 30 பீப்புள்ஸ் இருக்கும். ஸோ அடுத்து 1000க்கு போறோம். ஸோ அப்படிதான் ஸ்கேல் பண்ண முடியும். ஸோ 1000ல நம்ம பண்றப்போ கண்டிப்பா வந்து நம்மளுக்கு டேட்டா பேஸ் இருக்கணும், பிளஸ் செஷன் மேனேஜ்மெண்ட் இருக்கணும், பீப்புளோடைய கிரெடிட்ஸ் லெவல், அப்பதான் பேமெண்ட் ஆட் பண்ணலாம். இது எல்லாமே அங்கதான் கத்துக்கிறோம். ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா சூப்பர் பேஸை பண்றோம். சூப்பர் பேஸ் எங்களுக்கு தெரியும். பட் நாங்க என்ன நினைச்சிட்டோம்னா லெகசியா இருக்கட்டும், நம்ம வந்து கோடுல கை வைக்கணும். நம்ம ஏன்னா டெக்னிக்கல் பர்சன்ல நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு ஈகோ மாதிரி, நம்ம வந்து கோட்ல கை வச்சு பண்ணாதான் கெத்துன்ற அப்படிலாம் கிடையாதுங்க. நான் இப்ப சொல்றேங்க, அதெல்லாம் கிடையாது. யாரா இருந்தாலுமே ஒரு இந்த நான் சொன்ன டூல்ஸ்ல ஈஸியா பண்ணிடலாம். இது ஆக்சுவலி எப்படின்னா நான் டெக்னிக்கல் பீப்புள் கூட ஈஸியா அடாப்ட் பண்றாங்க. டெக்னிக்கல் பீப்புள் தான் அது எப்படி வந்து ப்ராம்ப்ட் வச்சு பண்றது, நான் தான் பண்ணுவேன். எக்ஸாக்ட்லி. நாங்க ஸ்டக் ஆயிட்டோம். ஓப்பனா சொல்லலாம், போஸ்ட்கிரஸ்ல வந்து நிறைய செஷன் மேனேஜ்மெண்ட் ஒழுங்கா பண்ண முடியல. பண்றப்ப இங்க கனெக்டிவிட்டி இஷ்யூ வருது. ஏன்னா அங்கங்க ஒரு டூல் இல்ல, இதெல்லாம் ஒரே இதுல நாங்க பண்ணல. ஸோ அதுவும் லேர்னிங் பீரியட்ன்றதுனால நிறைய இருந்து. ஸோ அதனால அங்க ஒரு 1 week 2 weeks கிட்ட வேஸ்ட் பண்ணோம். அங்க இருந்து கத்துக்கிட்டு சூப்பர் பேஸ்க்கு போறோம். ஓகே. சோ சூப்பர் பேஸ் தான் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட். சோ இதுல இந்த மேக் பிஆர்டின்னு இல்ல, நீங்க எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் இனிமே இதுதான்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே. சோ அதுக்கு அடுத்தது என்ன பண்றோம்னாக்க, இந்த இடத்துல வந்து ஒரு பேமெண்ட் தேவைப்படும். சோ as a மைக்ரோசாஸ்னாக்க how you measureனாக்க basically revenue and the payment. சோ அதை நாங்க எப்படி பாக்குறோம்னாக்க, அந்த பேமெண்ட் வந்து சீரியஸ்லி we don't know the process until I met you. ஓகேவா? ஸோ நான் என்னன்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து ரேசர் பேயை வச்சு சரி ஓகே நம்ம வந்து 1000 இந்தியன் கஸ்டமர்ஸே பண்ணலாம் அப்படின்றப்போ வி ஸ்டார்ட். இப்போ வரைக்குமே ரேசர் பே தான் இருக்கு. பட் அதர் பேமெண்ட்ஸ் மெத்தடும் இருக்கு. ஸ்ட்ரைப் இருக்கு, டூடோ இருக்கு. இப்போ ஸ்ட்ரைப் வந்து இதுலயே வந்துடுச்சு, லவபிள்லயே இன்டகிரேஷன் மாதிரி வந்துடுச்சு. பட் நாங்க ஸ்டார்டட் வித் ரேசர் பே. அதுவுமே அகைன் கோட்ல நாங்களே ஏபிஐ வச்சு எழுதுறதுனால சரி அதுவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் அதான் இருக்கு. பட் வி காட் அ டூடோ பேமெண்ட் as well as ஸ்ட்ரைப் ரெண்டுமே வருது. ஸ்ட்ரைப்புக்கு வந்து கொஞ்சம் ப்ராசஸ் அதிகம் as you mentioned. நாங்க அதனால அதை மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டேன். ரேசர் பேல பேமெண்ட் இன்டகிரேஷன். ஸோ இது வரைக்கும் ஃபுல் டெஸ்டிங் லோக்கலாவே பண்ணியாச்சு. கிரெடிட் எல்லாமே குறையிறது, பேமெண்ட் பண்ணா இது எல்லாமே ஃபுல்லா டெஸ்ட் பண்ணியாச்சு. இது வரைக்கும் எப்போ பண்ணாலும் லாஸ்ட் 1 month பண்ணிட்டோம். இப்போதான் முக்கியமான இடத்துக்கு வரோம், டிப்ளாய்மெண்ட். ஓகே. ஸோ டிப்ளாய்மெண்ட் வந்து நாங்க சின்ன ப்ராஜெக்ட் பண்றப்போ சூப்பரா பண்ணுவோம். நார்மல் சின்ன விபிஎஸ் இருக்கும்ல, போயிட்டு லினக்ஸ் மிஷின்ல போயிட்டு நாங்க விபிஎஸ் வந்து
கைண்ட் ஆஃப் வந்து ஒரு லினக்ஸ் மிஷின் மாதிரி தான். ஸோ சர்வரில் நம்ம ஹோஸ்ட் பண்ணுறதுக்கான கொடுக்குற ப்ரிவிலேஜ் தான். ஸோ அந்த விபிஎஸ்ல வந்து இப்போ நார்மலாக என்னோட பேக் அண்ட் கோட் இருக்குன்னா அங்கே போய் டிப்ளாய் பண்ணிட்டு ரன் பண்ணுறோம்னா எனக்கு ஒரு ஐபி ஆர் யூஆர்எல் எக்ஸ்போஸ் ஆகும், அங்கேருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து கோடாடியில் டிஎன்எஸ் இருக்கும், கோடாடியில் வந்து நம்மளுக்கு டிஎன்எஸ் இருக்கும், அந்த ஐபி இருக்கும், ப்ளஸ் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுடைய யூஆர்எல் இருக்கும் makeprd.a. ஸோ இது எல்லாமே கோடாடியில இருந்து நம்ம கிளவுடுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணும். ஸோ டிஎன்எஸ் ரிசால்வ் பண்ணும். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் இப்போதான் தெரியும், இதெல்லாம் பண்றப்பதான் எங்களுக்கு தெரியும். ஸோ கிளவுட்ல வந்து டிப்ளாய் பண்றது ஆக்சுவலி வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து இஷ்யூவா இருந்து எப்படி வந்து டேட்டா பேஸை மேனேஜ் பண்றது, எப்படி வந்து பேக் அண்ட் போடுறது, ஃப்ரண்ட் அண்ட் போடுறதுன்னு. பட் சமூகம் இப்போ வந்து ஃபுல்லா லேர்ன் பண்ணி சார்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ எங்க வந்து நாங்க டிப்ளாய் பண்ணிருக்கோம், AWS ஃபுல்லா டிப்ளாய் பண்ணி வச்சிருக்கோம். நான் அது கூட உங்கள்ட்ட கேட்டிருந்தேன் ரேட் லிமிட்லாம் எப்படி பண்ணணும், as you suggest. அது ஃபுல்லாவே இப்போ வந்து பர் செகண்டுக்கு 150 யூசர்ஸ் வந்து ஹிட் பண்ணாலுமே கரெக்டா ஒர்க் ஆகும். ஸோ இது வரைக்குமே டெவலப் பண்ணி இதை வந்து என்னோட ஆடியன்ஸ் கிட்டே கொடுத்தேன். ஸோ இதுதான் வந்து ஃபுல் ஸ்டோரி ஆஃப் makeprd ஸ்டார்டட் அண்ட் டெவலப்ட். சூப்பர். ஸோ ஃபுல் ஸ்டாக் இப்போ என்னன்னா ஃப்ரண்ட் எண்ட் வந்து லவபிள், எஸ், அதுக்கப்புறம் பேக் எண்ட் வந்து பைத்தான் கஸ்டம் கோட் அண்ட் சூப்பர் பேஸ் வந்து நம்ம டேட்டா பேஸ் டெப்ளாய்ட் ஆன் AWS, பேமெண்ட் வந்து ரேசர் பே. இது 5 தான். ஓகே, இது 5 தான். ஸோ டிபிக்கலி இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஃபியூச்சர்ல இது பண்றதுனால இதை வச்சே நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நீங்க இந்த கைட்லைன் எழுதிட்டேன் நான். ஏன்னாக்க இப்போ வந்து என்னன்னாக்க வி டுக் நீங்க எப்படி மைக்ரோசாஃப்ட் மூவ் மாதிரியோ இப்போ வீக்கெண்ட் வைப் கோடர் மாதிரி பிளானிங் தட் ஆல்ரெடி கம்யூனிட்டி நிறைய இருக்கு. பட் இருந்தாலும் the people know this guideline. இத வச்சு பண்ணிடலாம். ரொம்ப தேடலாம். ஏன்னா இத வந்து இது தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, 1 day 2 daysல பண்ணலாம். சீரியஸ்லி பண்ணலாம். கத்துக்கிறப்பதான் will took a 3 month 4 month ஆகும். பட் இந்த லாஜிக் இந்த கைட்லைன் படி பண்ணாங்கன்னா 1 or 2 daysல கண்டிப்பா பண்ணிடலாம். வெஸ்டர்ன்ல இததான் பண்ணிட்டு இருக்காங்க, 3 hours 4 hoursல பண்றாங்க. ஆமா. அததான் நம்ம we are trying to the people, இங்க இருக்கிறவங்களுக்கு அதை பண்ணணும்ன்றதுதான் அந்த ஒரு மிஷன் இருக்கு. சூப்பர். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ராப்ளம் அண்ட் ப்ராடக்ட் பத்தி பேசியாச்சு, டெக் ஸ்டாக் பத்தி பேசியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதுக்கான ஆடியன்ஸ் நம்ம வந்து வைப் கோடஸா இருந்தாலும் எப்படி உங்ககிட்ட மார்க்கெட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? லைக் ஏதாவது லைக் ஆல்ரெடி பண்ணிருக்கீங்களா? ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு? ஷுவர் ப்ரோ. அது எப்படின்னாக்க நான் வந்து மார்க்கெட்டிங் பர்சன்லாம் கிடையாது. as you know that எப்படி மார்க்கெட் கான்டென்ட் கிரியேட் பண்ணுவேன், பீப்புள் ஏதாவது டவுட் கேட்டா ஐ கிளியர். ஸோ இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் கம்யூனிட்டி பீப்புள் இருக்காங்க. சோ நீங்களே உங்க ஆடியன்ஸ் பில்ட் பண்ணீங்க. பட் இந்த ப்ராடக்ட்க்கு பண்ணல, பட் யூ பில்ட் an audience. ஆடியன்ஸ் ஃபார் AI லேர்ன் பண்ணனும், எஜுகேட் பண்ணனும், அதுக்காக பண்ணதான். இப்போ வரைக்கும் அந்த ஆடியன்ஸ்க்கு தெரியாது. சீரியஸ்லி இப்படி நான் ஒரு ப்ராடக்ட் பண்றேன், இந்த வீடியோ வந்தா தான் தெரியும், தவிர அவங்களுக்கு தெரியாது. பட் ஐ டீச் த பீப்புள், கம்யூனிட்டியா வந்து எங்க கூட இருக்காங்க. socialeagle.ai ல ஜெனி ஆர்கிடெக்ட் we have 200 people. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச். சோ அவங்களுக்கு வந்து வைப் கோடிங் as a part of அந்த கோர்ஸ்ல இருக்கு. சோ அவங்களுக்கு we want to give and try it out. ஓகே. எனக்கு வந்து பீட்டா யூசரே அவங்க தான். ஓகே ஓகே ஓகே. ஸோ அந்த 100 people 200 peoples வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தே ஃபெல்ட் அந்த ரிவ்யூஸ்லாம் இருக்கு. பட் எப்படின்னா அவங்களுக்கு வந்து உண்மையில ரியலா ஹெல்ப் பண்ணுச்சு. சி as மைக்ரோசாஃப்ட் டெவலப்பரா எப்போ வந்து ஃபுல்ஃபில்னா அந்த அவங்க எண்ட் யூசர் யூஸ் பண்ணிட்டு செமையா இருந்ததுப்பா அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் ட்ரூ ஃபார் எனி கிரியேட்டர். ஒரு மூவி எடுக்கிறதா இருக்கட்டும், ஒரு யூடியூப் வீடியோ போடுறதா இருக்கட்டும், நம்ம பார்த்துட்டு ஒருத்தர் நமக்கு ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்னா நமக்கு அது ஃபுல்ஃபில். எக்ஸாக்ட்லி. ஸோ அவங்களுக்கு வந்து பிஆர்டினா என்னன்னு தெரியாது, பிஆர்டி ப்ராம்ப்ட் தெரியாது, ப்ரிசைஸ் ஃப்ரேம்வொர்க் தெரியாது, பிளஸ் ரீசனிங் பண்றது இது எந்த கான்செப்டும் தெரியாது. ஆனா பேசிக்கா ப்ராம்ப்ட் பண்ண தெரியும், எனக்கு என்ன வேணுங்கிறத சொல்ல தெரியும். அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆச்சு. அந்த 200 பீப்புளும் வந்து டெக் கிடையாது. ஓகே, அதுதான் எனக்கு அங்க வந்து ஒரு ஸ்பார்க். ஸோ டெக் பீப்புள் மேபி இதை வந்து சொல்லிடலாம், இதை நான் ChatGPTலயே பண்ணிப்பேன். வெல் குட். பண்ண தெரியாதவங்களுக்கு தான் இது ப்ரிடாமினன்ட்டான ஒரு டூலா இருக்கும். ஓகே. ஸோ அதை வந்து நாங்க டெஸ்ட் பண்றப்போ லாட் ஆஃப் ஃபீட்பேக். ஸோ ஆப்வியஸா ஃபர்ஸ்ட் டைமே எல்லாரும் வரவே இருக்க மாட்டாங்க, உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஸோ நிறைய ஃபீட்பேக் வந்தது. நிறைய இடத்துல வந்து நம்ம பண்றப்போ ஐ காட் டு யூஸ் தட். ஓகே, இது இன்னும் நிறைய இம்ப்ரூவ் ஆகணும், அதனாலதான் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு. ஓகே. ஸோ இன்னவே இப்போ நம்ம யூசர்ஸ்க்கு போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஃபீட்பேக் வந்து அதை வச்சு இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா. இப்போ நீங்க வந்து ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணிட்டு பீட்டா டெஸ்ட் பண்றோம், இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்கும், இல்ல நீங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணி ஒரு ஆடியன்ஸ் வருவீங்க. அது எனக்கு ப்ரிவிலேஜ். எனக்கு வந்து கம்யூனிட்டியா இருந்தாங்க, பிளஸ் அவங்க வைப் கோடிங் பண்ண தெரிஞ்சதுனால அது ரொம்பவே எனக்கு ஈஸியா இருந்தது. அது உங்க ஆடியன்ஸும் நீங்க பில்ட் பண்ற ப்ராடக்ட்டுமே ஓரளவுக்கு மேட்சா இருந்துச்சு. சோ அதனால பண்ணுச்சு. சோ அது போக எனக்கு வந்து ஆக்சுவலி சித்தார்த்னு ஒரு ஃப்ரெண்ட், இஸ் ஆக்சுவலி மீட் ஸ்ட்ரீம் ப்ராடக்ட் பண்றவர், இஸ் ரியலி ஹெல்ப் பண்ணுவார். ஆக்சுவலா இதோட டொமைன் வாங்கி கொடுத்தது அவர். ஓகே, நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், makeprd.a வந்து நீங்க ஐடியா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, பண்ணவே மாட்டீங்க. வந்து இந்த எப்படி வந்து நீச்சல் கத்துக்கணும் தள்ளி விடுவாங்களோ அந்த மாதிரி டொமைன் வாங்கி கொடுத்துட்டாரு. ஸோ எனக்கு அவருக்காகவாது இதை நான் ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்றப்போ
தென் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அவர் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ எப்படி வந்து மார்க்கெட் பண்ணும், பிகாஸ் இஸ் ஆல்சோ ஒரு ஃபுல் இன்ஃப்ரா லெவலில் ஒரு ப்ராடக்ட் பண்ணுறப்போ அவர் வந்து இந்த மாதிரி மார்க்கெட்டிங்லாம் பண்ணி ஃபெயில் ஆயிருக்கும். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வர வர ஓகே ரெடிட்ல பேசலாம், யார் இதுக்கான பொட்டன்ஷியல் ஆடியன்ஸ்ன்னு பாடுறப்போ ப்ரோக்ராம் மேனேஜர்ஸ். ஸோ அவங்க தான் இந்த மாதிரி இதெல்லாம் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணாங்க. வைப் கோடிங். ஸோ அப்பையிலேருந்து என்ன பண்றோம்னாக்கா அந்த சித்தார்த் வந்து ஈஸா போல்ட்டோடைய ஹேக்கத்தான் இங்க இந்தியாவில் நடந்தது, ஒன் ஆஃப் தி மெம்பர். இங்க நடக்கிறப்போ அப்ப என்ன ஆச்சுன்னா நிறைய வைப் கோடர்ஸ் வந்தாங்க. ஸோ ஹி பிளான் டு அங்க இருக்கிறவங்கள்ட்ட அங்க ஒரு பீட்டா டெஸ்ட் பண்ணலாம். சூப்பர். இங்க இருக்கிறவங்க வந்து நான் டெக் பண்றவங்க, இங்க வந்து டெக் பர்சன். ஸோ அங்க வந்து நம்ம ட்ரை பண்ணப்போ டெக் ஓரியன்ட் பீப்புள் நிறைய கொடுத்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து ஒரே டைமா எடிட் பண்ணணும், ரீசன் பண்ணணும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருந்தப்போ ஒரே ப்ராடக்ட் தான் நம்ம இதுதான் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன். ஆக்சுவலா நான் சொன்ன டிப்ளாய்மெண்ட் பண்ணது முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன். ஆனா அங்க இருந்தா ஆரம்பிக்குது, ரியலாவே அங்க இருந்தா ஆரம்பிக்குது மைக்ரோசாஸே. ஸோ நிறைய ஆட் பண்ணோம், யூசரோட ஜேர்னி எல்லாத்தையுமே நோட் பண்ணோம், டாக்குமெண்ட் பண்ணோம். ஸோ இந்த மார்க்கெட்டிங் என்ன கேட்டீங்கன்னா என்னோட கம்யூனிட்டி அண்ட் தென் இந்த மாதிரி எங்க யூசர்ஸ் நடக்குதோ அவங்களோட ஈவெண்ட் அதுக்கெல்லாம் போய் ஐ ஸ்டார்டட் பண்றது. பட் எங்கேயுமே பப்ளிஷ் பண்ற அளவுக்கு ஒரு மார்க்கெட்டிங் இப்ப என்னோட கான்டென்ட் கிரியேஷன் ஜேர்னில எனக்கு சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, பிளஸ் என்னோட திருவுக்கு வந்து சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. மேபி நாங்க போட்டாலுமே வந்துருவாங்க. பட் எங்களுக்கு தேவை என்னன்னா இது கம்ப்ளீட்டா ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள்ல வைப் கோடிங் தெரிஞ்சவங்கள்ட்ட பண்ணிட்டு வில் ரிலீஸ் அஸ் அ ப்ராடக்ட். அதுதான் சூப்பர். சோ இப்போ வந்து இது பில்ட் பண்ணது வந்து நீங்க ஹவு பிக் இஸ் தி டீம், எவ்வளவு பேர் வச்சு பில்ட் பண்ணீங்க? டீம் வந்து ரொம்ப சிம்பிள். நான் வந்து இந்த பேஸ் அந்த NI10ல பண்ணது பிளஸ் இந்த UIல கொஞ்சம் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஐ டிடன்ட் ஃபோக்கஸ் மச். ஓகே. திரு அண்ட் ஷக்கீல் இஸ் த பேக் போன் ஆஃப் திஸ். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி R&D பண்ணுவாங்க. ஸோ வில் டிஸ்கஸ் ஓவர் தி ஃபோன் தான் டிஸ்கஸ் பண்ணுவோம், இது எப்படி பண்ணலாமான்னு. வீக்கெண்ட்ல வில் உட்காந்து பண்ணுவோம். ஸோ வீக்கெண்ட் தான் எனக்கு டைம். அண்ட் இது வந்து உங்களோட ஃபுல் டைம் ஜாப் கிடையாது? கிடையாது. ஸோ எல்லாமே ஃப்ரீ டைம்ல ஃப்ரீ டைம் பண்றது, அதனாலதான் வீக்கெண்ட் வைப் கோடிங்னே வைக்கிறது. அந்த 4-5 ஹவர்ஸ்ல பண்ணும். ஒருத்தவங்களால பண்ண முடியுமானா இட்ஸ் பாசிபிள். ஸோ அந்த டீம் சைஸ் வந்து 2 பேர். நான் என்னையே சேர்த்துக்க மாட்டேன். ஏன்னாக்க தே ஒர்க் டாட் நம்ம வந்து ஐடியேஷன் சொல்லி இப்படிதான் ஒர்க் ஆகும்னு சொன்னாலுமே அந்த உள்ள இருக்கிற கோடு இந்த ஆர்கிடெக்ட் எல்லாமே தே நோ வெரி வெல். ஸோ அந்த மாதிரி. சூப்பர். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம ப்ராடக்ட் பத்தி பேசிட்டோம், டெக் ஸ்டாக், மார்க்கெட்டிங் எல்லாம் பேசிட்டோம். ஸோ இது இந்த செக்மெண்ட் க்ளோஸ் அவுட் பண்றதுக்கு வந்து ஒரு சின்ன ஆக்டிவிட்டி. சூப்பர். இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் செக்மெண்ட். நம்ம இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் வந்து உங்க டார்கெட் ஆடியன்ஸா மாற போறேன். ஸோ சிச்சுவேஷன் என்னன்னா, நம்ம வந்து ஒரு வைப் கோடிங் கான்ஃபரன்ஸ்ல இருக்கோம். ஸோ நான் ஒரு வைப் கோடர், அப்பனா உங்க ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணலாம். ஆனா எனக்கு நீங்க யாருன்னு தெரியாது, மேக் பிஆர்டி எதுவுமே தெரியாது. ஓகே. ஸோ உங்களோட ஜாப் என்னன்னா, என்கிட்ட ஒரு 5 மினிட்ஸ் தான் டைம் இருக்கு. 5 மினிட்ஸ் பேசி எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு மேக் பிஆர்டியை வந்து எனக்கு புரிய வைக்கணும். ஓகே ஓகே. விற்கணும்ன்ற அவசியம் இல்ல, புரிய வச்சுட்டா போதும். ஏன்னா புரிய வச்சுட்டா நானே வந்து வாங்கிப்பேன். ஓகே ஓகே. மைக்ரோசாஃப்ட்ல மோஸ்ட்லி அப்படிதான். சோ அப்ப ஆரம்பிக்கலாம். ஓகே ப்ரோ. ஹாய் ப்ரோ. சோ இந்த ஈவென்ட்ல வந்து நீங்க இப்போ என்ன பண்றீங்க? ஆக்சுவலா நான் இப்போ வந்து லைக் என்னோட ஓன் சாஸ்லாம் பில்ட் பண்ண நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் கிடையாது, சுத்தமா கோடிங் தெரியாது. பட் இந்த லவபிள், போல்ட் இந்த மாதிரி டூல்ஸ்லாம் இருக்குல்ல, அதை வச்சு நானே வந்து ஓன் சாஃப்ட்வேர் பில்ட் பண்ண ட்ரை பண்ணேன். இப்போ நீங்க லவபிள் யூஸ் பண்ணீங்கன்னா கிரெடிட் பேஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க. அது என்ன பிளான்ல இருக்கீங்க? அது $20 பிளான் தான் ப்ரோ. அதுக்கு மேல வந்து வாங்க முடியல. $20 பிளான்னாக்க 100 கிரெடிட்ஸ். ஸோ ஐ மீன் 100 சேஞ்சஸ் பண்ணலாம். ஸோ நீங்க வந்து 100 கிரெடிட்ஸ்க்குள்ள ஒரு ப்ராடக்ட் பண்ணிடுறீங்க. ஆமா, ஆனா அது சீக்கிரம் காலியா ஆயிடுது. என்ன பண்றதுனே தெரியல. அதுக்கு தான். ஸோ எனக்கு வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. ஸோ அதை பாக்குறீங்களா? ஓகே. அது என்னன்னாக்க நீங்க அந்த 100 கிரெடிட்ஸ் எப்படி பேஸ்ட் இருக்கும்னாக்க நீங்க வந்து கீப் ஆன் வந்து சேஞ்சஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. அது கரெக்டா பண்றோமா இல்லையானே தெரியாது. ஓகே. பட் ப்ராடக்ட் ரெடி ஆயிடுமான்னு கேட்டா ஒரு கொஸ்டின் மார்க் தான். சோ அந்த இடத்துல we are solving that. அந்த ப்ராம்ப்ட வந்து we can take care. நீங்க பண்ணி கொடுப்பீங்க. ஆமா, அந்த PRD ப்ராம்ப்ட வந்து நம்மளோட டூல்லயே வந்து நீங்க டெவலப். ஓகே, உங்ககிட்ட ஒரு டூல் இருக்கு அதுல. ஓகே. அந்த டூலை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணாலே you will save the 80% of development time as well as the cost saving. So அது ரெண்டுமே. That's very interesting. Sure. So நீங்க அது பாக்குறீங்களா? சரி, ஓகே பார்க்கலாம். ஓகே. சோ இப்போ பாத்தீங்கன்னா இதோட இதுதான் அந்த டூலோட நேம் வந்து மேக் பிஆர்டி. ஓகே. பிஆர்டினா பிஆர்டி இஸ் ப்ராடக்ட் ரெக்யர்மென்ட் டாக்குமெண்ட். இப்போ நீங்க எந்த ஹியர் நீங்க வந்து இப்போ இந்த வைப் கோடிங் கான்ஃபரன்ஸ்ல இருக்கீங்க, நீங்க ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ண போறீங்க. அந்த ப்ராடக்ட்டுக்கு ரெக்யர்மெண்ட் இருக்கும், அதுக்கான டாக்குமெண்ட் தேவைப்படும். என்ன ஃப்ரண்ட் எண்ட் யூஸ் பண்ணணும், என்ன பேக் எண்ட் யூஸ் பண்ணணும், என்ன டேட்டா பேஸ் யூஸ் பண்ணணும். இப்போ நீங்க டெக்னிக்கலா இருந்தீங்கன்னா தெரியும், as you mentioned earlier, நான் டெக்னிக்கலா அது கண்டிப்பா தெரியாது. சோ அதனால அதுக்கான ப்ராம்ப்ட வந்து இந்த டூல் ரெடி பண்ணி தரும். சரி, இப்போ நான் வந்து எதுக்கு இந்த டூல்ல நான் யூஸ் பண்ணனும்? நான் ChatGPT கிட்ட போய் ப்ராம்ப்ட் கொடுனாலே கொடுத்துற போறேன். கரெக்ட்டான கேள்வி கேட்டீங்க. என்னன்னா இப்போ
இப்போ நீங்க ChatGPT கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு ஸ்ட்ரக்சர் தரும். எந்த ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணணும், பிஆர்டி ப்ராம்ப்ட்டுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு, எந்த சிஸ்டம் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணணும். இப்போ லவபிள்க்குன்னு ஒரு ப்ராம்ப்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க அவங்களோட கைட்ல. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர்ல கொடுத்தீங்கன்னா பெட்டர் அவுட்புட் வரும். நான் சும்மா வந்து பெட்டர் அவுட்புட் வரும்னு சொல்ல, பேஸ்ட் ஆன் திஸ் கண்டிஷன் இது எல்லாமே வச்சு பண்றப்ப நம்மளுக்கு கரெக்டான பிஆர்டி ப்ராம்ப்ட் வரும். நீங்க அதை உங்க ப்ராடக்ட் யூஸ் பண்றப்ப தெரியும். ஓகே, இது ஃப்ரீ டூலா? இப்போதைக்கு ஃப்ரீ. யூ கேன் யூஸ் இட் ஃபார் 5 credits. அதுக்கப்புறம் we have a plans. ஓகே, எவ்வளவு கொடுக்கணும்? ஸோ பேசிக் பிளான் வந்து பாத்தீங்கன்னாக்கா $7. ஸோ வில் கெட் 15 credits. ஸோ 15 பிஆர்டி. ஏற்கனவே போல்ட்டுக்கு $20 கொடுக்குறேன். இதுக்கு தனியா $7 கொடுக்கறதுக்கு நான் தனியா போய் பண்ணிக்கலாம். நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க லவபிள் கைட் இருக்குன்னு, அதை பார்த்தே பண்ணிக்கலாம். எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த இடத்துல தான் இங்க வந்து நம்ம என்ன பண்றோம்னா ரீசனிங் பண்றோம். ஸோ உங்க ப்ராடக்ட்டுக்கு தேவையான என்ன டேட்டா பேஸ் தேவை, என்ன ஃப்ரண்ட் எண்ட் தேவை, என்ன பேக் எண்ட் தேவைன்னு கம்ப்ளீட்டா ரீசனிங் பண்ணும். ஸோ ரீசனிங் பண்றதுக்கு யூ டோன்ட் பே. எங்க நீங்க பே பண்ணுவீங்கன்னா ஜென்ரேட் பண்றப்பதான். உங்களுக்கு தேவைன்னா ஜென்ரேட் பண்ணிக்கோங்க, தேவை இல்லைனாக்க நீங்க ரீசனிங் மட்டும் பண்ணி. ஓகே. சோ அந்த மாதிரி பண்ற மாதிரி தான். ஓகே, எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுங்க எனக்கு. சோ இப்போ பாத்தீங்கன்னா மேக் பிஆர்டி தான் டூல் நேம். சோ அதுல வந்து 2 டைப் இருக்கு. இப்போ வைப் கோடிங்கருக்கு தான் வந்து பிஆர்டி ப்ராம்ப்ட் தேவை. இப்போ நார்மலா ஒரு ப்ராடக்ட் பண்றாங்கன்னா உங்களுக்கு ஜெனரல் பிஆர்டி தேவை. ஸோ நம்ம வந்து வைப் கோடிங் கான்ஃபரன்ஸ்ல இருக்கிறதுனால பிஆர்டி ப்ராம்ப்ட்டுக்குள்ளேயே போயிடலாம். ஸோ அங்க போனீங்கன்னாக்க இங்க நம்மளே போட்டிருப்போம் ஃபார் வைப் கோடிங் பிளாட்ஃபார்முக்கு தான். ஸோ இந்த இடத்துல ப்ராஜெக்டோட டைட்டில் கொடுத்துடணும். ஸோ இப்போ நீங்க என்ன ப்ராஜெக்ட் பண்றீங்க? இப்போ நான் வந்து ஒரு இன்னோவேட்டிவான டாஸ்க் மேனேஜ்மெண்ட் டூல் பண்ண போறோம். ஓகே, இன்னோவேட்டிவான டாஸ்க் மேனேஜ்மெண்ட் டூல் யாருமே பண்ணதில்ல. டாஸ்க் மேனேஜ்மெண்ட் டூல் இருக்கும். இது வந்து அடிச்சு போட்ட ஒரு ப்ராஜெக்ட். ஸோ அதனால ப்ரோ வந்து கலாய்க்கிறாருன்னு நினைக்கிறேன். இன்னோவேட்டிவ் டாஸ்க் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? ஸோ அதுல வந்து பிளாட்ஃபார்ம் வந்து இப்போ நான் வந்து லவபிள்ல தான் பண்றேன். ஓகே, இப்போ இது நீங்க கேட்டீங்கல்ல ஃப்ரீயா இருக்குன்னு. ஓகே, எனக்கு இவ்வளவு பிளாட்ஃபார்ம் இருக்குன்னே தெரியாது. ஸோ இதுல வந்து இருக்கிற எல்லா வைப் கோடிங் டூலோடைய பிளாட்ஃபார்மோட சிஸ்டம் ப்ராம்ப்ட்டுமே பின்னாடி இருக்கும் பேக் எண்ட்ல. ஸோ இதுல வந்து பேசிக்கா இந்த லவபிள் கர்சர் இதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் தி யூசர்ஸ் யூஸ் பண்றாங்க. இதுல இன்னும் கர்சர் அண்ட் ரெப்ளிட்லாம் இருக்கு. வில் ஆட். ஓகே ஓகே. இது வந்து இப்போதைக்கு ஃப்ரீ தான். இந்த ஃப்ரீ கிரெடிட்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். இதுல தான். ஓகே, இப்போ நம்ம லவபிள் யூஸ் பண்ணலாம். ஸோ லவபிளை கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து நீங்க ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு என்ன டாஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபார் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ். ஓகே, டாஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபார் லேசி ஐடி ப்ரொஃபஷனல்ஸ். லேசி ஐடி பீப்புள். ஆமா, ஓகேவா? ஸோ நீங்க அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் ப்ராம்ப்ட் வந்து ஜெனரேட் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ நான் இதையே போயிட்டு லவபிள்ல கொடுத்தா எனக்கு பண்ணி கொடுத்துருமே. லவபிள்ல தரப்போ அங்கதான் கிரெடிட்ஸ் போகுது இல்ல. உங்களுக்கு தேவை ப்ராடக்ட் பண்றதுக்கு தான் அந்த டூல். ஓகே, இந்த ஐடியேஷன் பண்றது, பிஆர்டி ப்ராம்ப்ட் பண்றதுக்கு நீ அங்க வேஸ்ட் பண்ண வேணாம். இஃப் யூ ஆர் வெல் குட்னா யூ கேன் யூஸ் ChatGPT. நான் அதுதான் ஃபர்ஸ்டே சொல்றேன். பட் இது வந்து என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுதுன்னா யூ வில் ஹாவ் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா இருக்கும். நீங்க ரீசனிங் பண்ணிக்கலாம். உங்க ப்ராடக்ட்டுக்கு தேவையான ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் என்னென்னு நீங்க வந்து ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இல்ல ஒரு டெக் பர்சன்ட்ட பேசுற மாதிரி பேசி யூ வில் கெட் a பிஆர்டி ப்ராம்ப்ட். ஸோ இங்க நீங்க வரப்போ இதுல பாத்தீங்கன்னா லவபிளுக்கு தேவையான பிஆர்டி நீங்க ChatGPTலயே இதை ரெடி பண்ணாலுமே you will take solid ஒரு 30 minutes ஆகும். ஓகே, you are saving the time and development டைமும் சேவ் ஆகுது. அங்க கிரெடிட்ஸும் சேவ் பண்ணீங்க. ஓகே. சோ இப்போ இதை வந்து நீங்க எப்படி எடுக்கிறீங்க? இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இதை உடனே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஓகேவா? லவபிள்ல போயிட்டு இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணோம்னா அதால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா அப்படிங்கிறது போல இங்கே எடிட் ஆப்ஷன்லாம் இருக்கு. ஸோ நீங்க வந்து எடிட் பண்ணாலும் எடிட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்றேன்னா லவபிள்குள்ள போய்க்கிறேன். ஸோ மோஸ்ட்லி இப்போ யூசர்ஸ் வந்து நிறைய யூசர் இருக்கிறது லவபிள் தான். ஓகேவா? லவபிள்ல ஃப்ரீயா ஒரு 5 credits தருவாங்க. அந்த 5 creditsல நீங்க ஒரு ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்னு இஃப் யூ ஆர் பிளானிங்னாக்க அதுக்கு இது கரெக்டான டூலா இருக்கும். ஸோ நீங்க வந்து $20 யூஸ் பண்ணி பண்றதுக்கு பதிலாக இந்த பிஆர்டி ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி 5 creditsல பண்ணணும்னா பண்ண முடியும். ஓகே ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா போயிட்டு லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ லாகின் பண்ணதும் ஜஸ்ட் நான் எதுவுமே கொடுக்கல. ஸோ இந்த நம்மள்ட்ட இருந்து வந்த மேக் பிஆர்டில போட்டுறீங்க. ஸோ இதுல வந்து நான் முன்னாடி சொன்னது ரீசனிங்லாம் இன்னும் பண்ணாக்க இன்னும் பெட்டர் பிஆர்டி ப்ராம்ப்ட் வரும். ஸோ இந்த பேசிக் வந்து இருக்கிறது. ஸோ அதுக்கு வந்து யூ கைஸ் ஆர் நாட் பேயிங். எப்போ வந்து பே பண்ண போறீங்கன்னா ஜென்ரேட் ஆகி ஃபைனலா ஒரு பிஆர்டி ப்ராம்ப்ட் வரும். ஸோ அதுக்கு தான் நீங்க வந்து அந்த கிரெடிட்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க இதை கொடுத்ததுக்கு அப்புறம் இட் ஸ்டார்ட் மேக்கிங். நீங்க இப்போ வந்து ஜென்ரலா மேக் பண்றதுக்கு இதுக்குமே பெட்டர் அவுட்புட் பார்க்கலாம். ஸோ அதை என்ன பண்ணலாம்னா நம்ம பக்கத்துல வேற இன்னொரு லவபிள்ல கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம் நீங்க. பட் மேக் பிஆர்டி இப்போ இந்த மாதிரி டைட்டில்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த டைட்டில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும், இந்த ஐகான்ஸ் எல்லாம் யூஸ் பண்றப்போ டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்ட்ஸ் நோஸ், அதாவது எல்எல்எம், இதுக்கு பின்னாடி ஒரு எல்எல்எம் இருக்கு. அந்த எல்எல்எம்க்கு
தெரியும் இந்த மாதிரி இவங்க யூசர் வந்து இதுக்கெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரெயின் வச்சிருக்காங்க, இதுக்கெல்லாம் வந்து எட்ஜ் கேசஸா இருக்கு, இதுக்கெல்லாம் வந்து என்ன வந்து சக்சஸ் மெட்ரிக்ஸ் பண்றாங்க, கோல் ஓரியன்ட் என்னென்ன, பர்பஸ் என்ன, இப்படிங்கிறத ஜென்ரலா நம்ம ஒரு ஃப்ரேம் ஒர்க் உள்ள கொண்டு வரோம். இப்போ இதே மாதிரி நானே போய் எழுத முடியாதா? இல்ல எழுதலாம், நான் அதான் சொல்றேன். நீங்க போயிட்டு எழுதுறப்போ சம் மிஸ் அவுட் ஆகலாம். லவ்வபிளுக்கான சிஸ்டம் ப்ராம்ப்ட் உங்களுக்கு வேணும்ல, அதுல என்ன சிஸ்டம் ப்ராம்ப்ட் இருக்கு, அது எப்படி பண்ணணும், இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு எந்த ஐகான் வரணும், அது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா ஒரு சொல்யூஷன் வரும். ஸோ நீங்க எழுத முடியுமானா கண்டிப்பா முடியும். பட் இந்த மாதிரி நீங்க கான்ஃபரன்ஸ் வரப்போ யூ ஹேவ் டு சால்வ் இட் வித்தின் 1 or 2 hours நீங்க வந்து அதை ஒரு 30 minutes or 40 minutes வந்து பிஆர்டி ப்ராம்ப்ட் எடுக்கிறதுலே போயிடுச்சுனாக்க அகைன் யூ ஆர் லூசிங் த டைம். அந்த இந்த ஹோல் பாயிண்டே வந்து என்னன்னா பிஆர்டி ப்ராம்ப்ட்ஸ் ஹெல்ப் த டெவலப்மெண்ட் டைம் அஸ் வெல் அஸ் தி உங்களுடைய டைம்ல வந்து ரொம்ப முக்கியமா இது ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பா. பிளஸ் காஸ்ட் எஃபிஷியன்சி. நீங்க லவ்வபிள்ல ஒரு 5 credits இருக்கு, அதை வந்து நீங்க கொஞ்சம் ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணணும்னா இப்ப தேவைப்படும். அதுக்கு தான் இது ஃபுல்லாவே. ஸோ கண்டிப்பான ஒரு ஸ்மார்ட்டா இருந்தீங்கன்னா சாட் ஜிபிடிலையும் பண்ணலாம், பண்ண முடியாதுன்னு கிடையாது. ஸோ அதுதான். ஸோ இது வந்து டெவலப் பண்ணுறப்போ நீங்கள் வந்து என்ன சொல்லியிருப்பீங்க, லேசி பீப்புள் அப்படின்னு தான் சொல்லியிருப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பாருங்க, டெக்னிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ஸில் என்ன சொல்லியிருப்பாங்க, சர்வர் சைடு ரெண்டரிங்லாம் பண்ணணும், இனிஷியலாக லோட் பண்ணி எஸ்இஓ லெவலில், அதாவது நான் மார்க்கெட் பண்ணுறப்ப எனக்கு எஸ்இஓவும் தேவைப்படுன்ற அளவுக்கு அதுக்கேற்ற மாதிரி போகும். ஸோ இந்த மாதிரி சவுண்ட் வந்துச்சுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போதைக்கு எதுவுமே கனெக்ஷன் இருக்காது. நம்ம என்ன பண்ணோம்னா லோட் மட்டும் லோட் ஆகட்டும். ஓகே. ஸோ இது வந்து நீங்கள் நார்மலாக டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து பாருங்க. இப்போ நீங்கள் அங்கே கொடுத்தீங்கல்ல ஜென்ரேட்டா ஆர் டெவலப்பர் டூல் ஃபார் லேசி ஐடி பீப்புள் சொல்றப்பையும் இங்கே வர்றதுக்கான ஒரு டிஃபரன்ஸுமே பார்க்கலாம். இதை நான் முன்னாடியே சொன்னேன், இந்த பீட்டா யூசர்ஸ் எல்லாருமே தே கேவ் ஃபீட்பேக். நாங்கள் டைரக்டா போய் கொடுப்போம், பட் எங்களுக்கு வந்து யூஐ கூட நல்லா வரும், பட் இங்கே ஒர்க் ஆகுறது வந்து அவ்வளோ அக்யூரேட்டா ஒர்க் ஆகாது. நான் இங்கே டிக் போட்டால் இங்கே அடி ஸ்ட்ரைக் அவுட் ஆகுதுல்ல, அதெல்லாம் வந்து அவ்வளோ பர்ஃபெக்ட். நம்ம கொடுக்கவே இல்லை, நம்ம கொடுத்தது வச்சு பிகாஸ் அந்த இந்த டூலோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால அதுவே எடுத்துக்குது. ஸோ லைக் ஈவன் அந்த பேர் கூட சிம்பிளி டாஸ்க் அவ்வளோதான். ஸோ லேசி ஐடி பீப்புள்ன்றதுனால சிம்பிளி டாஸ்க். இப்போ இது டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ல கொடுத்தீங்கன்னாக்க வரும், யூஐ சூப்பராக வரும், ஐ அக்ரி. பட் பேக் அண்ட் ஆப்ரேஷன்ஸ், சம் செக்யூரிட்டி கன்சைன், இதில் போயிட்டு நீங்கள் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னாக்க அவ்வளோ கிளீனாக இருக்கும். ஏன்னா நம்ம அங்கே பண்ணியிருப்போம், ஒன்று தனியாக கொடுத்து இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து இந்த பிஆர்டி ப்ராம்ப்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இஃப் யூ ஆர் இந்த ஈவென்ட்னாக கண்டிப்பாக நீங்கள் ட்ரை அவுட் பண்ணி பாருங்க. ஓகே, லிங்க் அனுப்புங்க, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் கண்டிப்பாக. ஸோ இதுதான் வந்து மேக் பிஆர்டி will do the wonder actually. மனோஜ், ஸோ அந்த ரோல் பிளே டெமோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? சத்தியமா இது வந்து எப்படி சொல்றது, எனக்கு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. ஐ ஆக்சுவலி ரியலி கொஞ்சம் ஸ்டக் ஆனேன். ஏன்னா திடீர்னு வந்து நிறைய கேள்விலாம் வந்து அப்படிதான் கேட்பாங்க. எனக்கு வந்து இப்போ ஒரு ஸ்பார்க் தான். இப்படிலாம் கேட்டாங்கன்னா திங்க் லைக் அந்த ஆடியன்ஸா யோசிக்கிறதுங்கிறது எனக்கு இப்ப தெரிஞ்சுச்சு. இப்போ நான் மெயினா இந்த செக்மெண்ட் ஏன் பண்ணணும்னு நினைச்சேன்னா, நம்ம மைக்ரோசாஃப்ட் பில்ட் பண்றப்போ நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பில்ட் பண்ணுவோம், ஆர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில காமிச்சிருப்போம், அவங்க நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி இன்டர்நெட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து either they will buy your product or they go away. ப்ராடக்ட் வாங்குறாங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன் வாங்குறாங்கன்னு, வாங்காதவங்க ஏன் வாங்க மாட்டாங்கன்னு தெரியாது. அவங்க வெப்சைட் பார்ப்பாங்க, வெப்சைட் எதுவும் ரெசனேட் ஆகாது போயிடும், அவங்க மைண்ட் நிறைய கேள்வி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாக் ரோல் பிளே டெமோ பண்றப்போ என்ன ஆகும்னா, அந்த கேள்விலாம் ஒருத்தர் கேட்கறப்போ நாங்கள் அப்பதான் யோசிப்போம், நம்ம ஓகே இந்த கொஸ்டின்ஸ் அவங்க மைண்ட்ல ஓடுதா அப்படின்னு. இல்ல நீங்க கேட்டீங்க நான் எதுக்கு வந்து அங்க ஒரு $20 கொடுத்துட்டீங்க $7. ஆக்சுவலா அது எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல. அப்புறம் யோசிச்சாக்க மேக் பிஆர்டி வில் சால்வ் த ப்ராப்ளம். அங்க நீங்க ஃப்ரீ கிரெடிட்ஸ் யூஸ் பண்ணி இங்க நீங்க ஒரு $5 or $7 கொடுத்து கூட யூ கேன் மேக் இட். ஆமா. ஸோ அது வந்து என்னன்னா அங்க $20 இங்க $5 பாத்தீங்கன்னா இப்போ இந்த $5 யூஸ் பண்ணி உங்களால ஒரு ப்ராடக்ட். யூசர்ஸ் டிபிக்கலி கேர் அபவுட் மணி, டைம் ஆர் சேஃப்டி. இது மூணுத்துல ஏதோ ஒன்று சால்வ் பண்றது தான் காசு கொடுப்பாங்க. இது மூணுத்துக்கும் நமக்கு வந்து நம்ம ப்ராடக்ட் எப்படி டைம் சேவ் பண்ணுது, இல்லைனா வந்து உங்களுக்கு செக்யூரா வச்சுக்குது, இல்லைனா வந்து காஸ்ட் சேவ் பண்ணுதுன்னு நம்ம கம்யூனிகேட் பண்ணிட்டா போதும். they will make the buying. ஆக்சுவலி ஐ அம் ஹாப்பி தான். நான் இன்னைக்கு என்ன லேர்ன் பண்ணேன்னா இதுதான். ஸோ எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட வந்து சொல்றது. ஸோ ஐ கேன் டெல். இப்போ என்னோட இன்ஸ்டாகிராம்ல வந்து என்னால ஒரு ரெக்கார்டட் வீடியோ பண்ண முடியும். என்னோட கம்யூனிட்டி பீப்புள்ல நான் சொன்னேனாக்கா அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஈஸியா பண்ணுவாங்க. அவங்க ஏன்னா கொஸ்டின் பண்ண மாட்டாங்க, மோஸ்ட்லி பண்ணாலும் செட்டிலா பண்ணுவாங்க. இன்னொரு கொஸ்டின்ஸ் மைண்ட்ல இருக்கும், வெளில கேட்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஐ ஃபீல் தட் இதுதான் கரெக்டான வே. ஸோ என்னன்னாக்க உங்கள்கிட்ட இருக்கிற ஆடியன்ஸை நீங்க
பண்ணிடலாம். ஐ மீன் சமாதானப்படுத்தி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லலாம். நியூ பீப்புள் இப்போ 1000 யூசர்ஸ் வராங்க, 1000 எனக்கு தெரிஞ்சவங்க இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணா திஸ் ஆர் ரைட் வே. கரெக்ட். செம்ம ஆக்சுவலி எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேருக்கு பண்ணுங்க. ஆக்சுவலி இல்ல அதுதான் என்னோட கோல் வந்து இந்த மாதிரி ஐ வாண்ட் டு பிரிங் மோர் மைக்ரோசாஸ் பில்டர்ஸ் அண்ட் மேக் தம் கோ த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நான் ஃப்ரெஷ்வொர்க்ஸ்ல இருக்கிறப்போ இது வந்து ஒரு டெய்லி ரொட்டீன் மாதிரி நம்ம டெய்லி யூசர்ஸ்ட்ட பேசுவோம், டெமோ பண்ணுவோம், அவங்க கேள்வி கேட்பாங்க, நம்ம பதில் சொல்லுவோம். பட் மைக்ரோசாஸ் இருக்கும்போது நம்ம மோஸ்டா யூசர்ஸ் இன்டராக்ட் பண்ணாம தான் வைப்போம். அப்படி இருக்கிறப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வராது. ஸோ அந்த கஸ்டமர் இன்டராக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி இன்னொன்று கூட பண்ணலாம். யூ கேன் ட்ரை த சேம் திங் வித் ChatGPT வாய்ஸ் மோட். ChatGPT கிட்ட போயிட்டு ஆக்ட் லைக் அ வைப் கோடர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அதுகிட்ட உண்மையிலே பேசலாம். இந்த மாதிரி இந்த ப்ராப்ளம் இருக்கு அண்ட் யூ கேன் சே ஆக்ட் லைக் a critic and ask me tough questions. ஸோ இதெல்லாமே ஒரு ப்ராக்டிஸ். ஸோ ஆஸ் வந்து இப்போ நீங்க வந்து மைக்ரோசாஸ் பில்டரா இருந்தீங்கன்னா இது வந்து கொஸ்டின் கேட்டுக்கிறேன், ஏன்னா டவுட் உண்மையாலுமே இருக்கு. ஸோ மைக்ரோசாஸ் பில்ட் பண்றோம்னாக்க இஃப் யூ ஆர் கோயிங் டு பிச்னாக்க இது கண்டிப்பா ரெடி ஆகும். ஆமா கரெக்டா. அது நேச்சரா வருமானு கேட்டாக்க கொஸ்டின் மார்க் தானே. இது வந்து ரெடி ஆகணும்ன்றதால நீங்க இது மாதிரி நேர்ல போய் பிச் பண்ணுவீங்கன்னா மேபி இருக்க வேணாம். ஆனா இதுல இருந்து வர இன்சைட்ஸ் வந்து நீங்க உங்க வெப்சைட்லயோ உங்க டெமோலயோ நீங்க இன்கார்பரேட் பண்ணலாம். ஸோ இது எப்படின்னா ஒரு மைக்ரோசாஸ் யூசருக்கு மைண்ட்ல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்மளோட ஆடோ இல்லைன்னா வந்து ஒரு வெப்சைட் காப்பியோ ஒரு இமெயிலோ வந்து அந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணாதான் அவங்க அந்த ஸ்டெப்பை தாண்டி வருவாங்க. இப்போ மேக் பிஆர்டிலேயே வந்து இப்போ எனக்கு கொஸ்டின் இருக்கு, நான் எதுக்கு ChatGPT கிட்ட போகாம இதுக்கு வரணும் அப்படின்றப்போ உங்கள்கிட்ட ஒரு பதில் இருக்கு. அந்த பதில் வந்து வெப்சைட் காப்பியா ரிஃப்ளெக்ட் ஆகும், இல்லைன்னா ஒரு இமெயிலா ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ வந்து நான் போல்ட்ல வந்து $20 நான் ஆல்ரெடி கொடுக்குறேன், இதுக்கு ஏன் எக்ஸ்ட்ரா $5 கொடுக்கணும்ன்றப்போ நீங்க சொன்னீங்கல்ல நீங்க கொடுக்கவே வேணாம், இல்ல $5 போதும்ட்டு, அது உங்க வெப்சைட்ல மெயினா இருக்கும். With Bolt $20, with Make PRD only $5 அப்படின்றப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், நான் உள்ள வருவேன். சோ இது எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷனா டிரான்ஸ்லேட் ஆகி அதை வந்து நம்ம வந்து மார்க்கெட்டிங்ல யூஸ் பண்ணணும். ஓகே காட் இட் ப்ரோ. சரியான எனக்கு அப்படியே ஸ்பார்க்கா இருக்கு, போயிட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணற மாதிரி இருக்கு. சூப்பர் ப்ரோ. thank you so much. Thank you so much Manoj. எனக்கு வந்து like this is the first time I'm doing something like this. இது வந்து எனக்கு ஒரு என்னோட யூசுவல் பாட்காஸ்ட் சைடுல இருந்து கொஞ்சம் டிஃபரெண்ட், but I want to do more of it. Thank you for being the first guest and all the best for Make PRD. Thank you bro. நிறைய நம்ம இன்னும் சேர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. நீங்களும் மனோஜ் மாதிரி உங்களோட ப்ராடக்ட்ஸ் உங்களோட மைக்ரோசாஸ் வந்து நம்ம சேனல்ல ஃபீச்சர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே ஒரு லிங்க் இருக்கு, அது மூலமா அப்ளை பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் வந்து ஐ ரியலி வாண்ட் டு ஃபீச்சர்.